அனைவருக்கும் வணக்கம். 41வது அதிகாரம் கல்லாமை. அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொளல். அதாவது கல்வி அறிவை பெறக்கூடிய மிகப்பெரிய அறிவை பெறக்கூடிய நூல்களை படிக்காமல் கற்றவர் அவையில் பேச நினைப்பது சூதாடுவதற்கான இடமே இல்லாமல் சூதாட்டக்காயை நகர்த்துவது போலாகும். கல்லாதான் சொர்க்கமோர்தல் முளையிரண்டும் இல்லாதான் பெண்கா முற்றற்று. கல்லாதவர்கள் கற்றவர் முன்னில் பேசி நினைப்பது மிகவும் தவறான செயல். கல்லாதவரும் நனிநல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். படிக்காதவரும் நல்லவர்தான். எப்போதுனா கற்றவர்கள் முன்னாடி எதுவுமே பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இருக்கும்போது. கல்லாதன் ஒப்பம் கழியனென்று ஆயினும் கொல்லார் அறிவுடையார். அதாவது கல்வி அறிவு இல்லாதவன் தான் நுண்ணறிவு உடையவன் என்று போல் தானாக காட்டிக்கொண்டாலும் கற்றவர்கள் அதை அறிவுடைமை என்று எண்ண மாட்டார்கள். கல்லா ஒருவன் தகைமை தகைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும். அதாவது கல்லாதவன் தன்னை அறிவுடையவர் போல காட்டிக்கொண்டாலும் அவர்கள் கற்றவர்களுடன் பேசும்போது அது வெட்ட வெளிச்சமாகிவிடும். உளரென்னும் மாத்திரையல்லார் பயவார் களரணையர் கல்லாதவர்கள். கல்லாதவர்கள் மனிதராக இருந்தாலும் அவர்கள் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர். கலர் நிலமானது தனக்கும் உதவாது, தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் உதவாது. நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழிநலம் மண்மான் புனைப்பாவை அற்று. வெறும் அழகு மட்டும் இருந்து அறிவு இல்லாமல் இருப்பவர்கள் வெறும் களிமண்ணால் செதுக்கப்பட்ட ஒரு பொம்மை போலவே அவர்களால் எந்த பயனும் இல்லை. நல்லார்கண் பட்ட வறுமையின் தீதே கல்லார்கண் பட்ட தெரு. அதாவது கல்வியறிவை பெற்றவர்களுடன் வறுமையை விட கல்லாதவர்களின் செல்வம் மிகவும் தாழ்ந்தது. அதாவது கல்லாதவர்கள்ட்ட இருக்கிற செல்வங்கிறது படித்தவர்கள்ட்ட இருக்கிற வறுமையை விட துன்பம் தரும். மேல் பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. உயர்குடியில் பிறந்து படிக்காமல் இருந்தார்களால் அவர்கள் தாழ்ந்தவர்கள். கீழ்குடியில் பிறந்தாலும் நன்றாக படித்து கல்வியறிவை பெற்றால் அவர்கள்தான் மிக பெரியவர்கள். அவரை விட இவர் தாழ்ந்தவரே. இளங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். படிக்காதவர்கள் மனிதர்களைப் போல தோன்றினாலும் அவர்கள் மிருகத்திற்கு சமமானவர். Please subscribe and share and please support my channel. நாளைக்கு 42வது அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களையும் அதனுடைய பொருள்களையும் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி.